பெண்கள் தொடர்பா போலீசார் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளம் பெண்களுடைய தகாத புகைப்படம், அந்தரங்க புகைப்படங்கள் இணையதளத்துல பகிரப்படுறதா இப்ப போலீசாருக்கு தினமும் முறைப்பாடுகள் கிடைக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில இது தொடர்பா பெண்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் அப்படின்னு கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை ஆய்வாளரும் கருத்து வெளியிட்டிருக்கிறாரு. சமீபத்துல ஒரு பெண் கைக்குழந்தையுடன் போலீஸ் நிலையத்துக்கு தன்னுடைய தகாத புகைப்படங்களை தன்னுடைய முன்னாள் காதலன் இணையதளத்துல பதிவிட்டதா போலீசாருக்கு முறைப்பாடு அளிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்ததால அந்த பிரச்சனையை அவங்களால இலகுவா தீர்க்க முடிஞ்சது அப்படின்னு போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில போலீசார் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இளம் பெண்கள் நீங்க காதலிக்கிற அந்த பையனை நீங்க நம்பலாம், ஆனா காதல் என்ற பேர்ல உங்களுடைய தகாத அந்தரங்க புகைப்படங்களை அவங்களுக்கு கொடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட தனியான அறைகளுக்கு சென்று நீங்க இருக்கும் போது உங்களுடைய தகாத முறையிலான புகைப்படங்களையோ அல்லது காணொலிகளையோ அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேணாம் அப்படின்றது போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க என்னதான் காதலர்களா இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கோபம் அப்படின்னு வந்தா சில ஆண்கள் பெண்களுடைய புகைப்படங்களை தகாத முறையில பயன்படுத்துறதா போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமா பெண்கள் காதல் என்ற பேர்ல இந்த மாதிரியான விடயங்களை செய்யாம கவனமா இருக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வெளியில சென்று விருந்தகங்கள்ல தங்கும் போது உங்களுடைய அறைகளை நீங்க கவனமா பாருங்க, அங்க கேமராக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இருக்க தொழில்நுட்ப வசதி காரணமா சிறிய அளவிலான கேமராக்களை கூட எல்லா அறைகள்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நீங்க வேற ஏதாவது ஒரு அறைகள்ல போய் தங்குறதா இருந்தா, அதாவது விருந்தகங்கள்ல போய் தங்குறதா இருந்தா அந்த அறைகளை கவனமா பாருங்க, உங்களுடைய ஆடைகளை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த இடத்தை பரிசோதிங்க அப்படின்னு போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. எனவே பெண்கள் வெளியில போய் தங்கும் போது அங்க கேமரா இருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு உங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிங்க அப்படின்றது இங்க முக்கியமா சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம்.